என்னது இது? வெளியே காய் போட்ட வெங்காயம் 3 நாளாக கடுக்குது. இத்தை எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் கூட இல்லை இந்த வீட்டில். 3 பொம்பளைங்க இருக்கிறாங்கன்ற பேச்சு. ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. செம்ம காமெடி. ஹலோ, எங்கள் வீட்டு எஜமானி அம்மா, என்னம்மா பண்ணுற? அத்தை, ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்க அத்தை. ஆமாண்டி, இப்போ நீ ரீல்ஸ் பார்க்குறத ரொம்ப முக்கியம் பாரு. வீட்டில் ஒரு சுத்தமாக எந்த வேலையும் செய்ய வராது. அட்லீஸ்ட் இது காஞ்சி கிடக்கிற இந்த வெங்காயத்தை எடுத்து உள்ளே போடுறது கூட மாடி உனக்கு வலிக்குது. இருக்கிறப்பட்ட வீட்டில் பொறுக்கணும் தாண்டி அம்மா. அப்படியே பொறுக்கும் போது அப்படியே தங்க தொட்டிலில் பிறந்துட்டே நீயே. இந்த தாங்குறாங்க உங்கள் வீட்டில். நான்லாம் அப்படி தாங்க முடியாது. போ, ஏந்து போய் அந்த வெங்காயத்தை எடுத்து உள்ளே வைப்போ. உக்காந்து இப்போ பாரு அந்த ஃபோன் நோண்டிக்கினே இருந்தா குடும்பம் எப்படி உருப்பிடும்? ஏந்து போ. சரி அத்தை. டக்குன்னு ஏந்து சுறுசுறுப்பாக எடுத்து உள்ளே வச்சம்மான்னு இருக்கணும். ஏந்திரு. சரின்னு சொல்கிறதுக்கு 2 நாள் ஆக்குற. கரன்சி இருக்கா ஃபோனில்? இருக்குத்த. சரி, நல்லா இல்லாத வெங்காயத்தை விசிறச்சிட்டு நல்லா இருக்கிற வெங்காயத்தெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுடு போ. சரி அத்தை. அத்தை, இதில் எந்த வெங்காயத்தை நல்லா இல்லை, எந்த வெங்காயம் நல்லாகுது? ஐயோ கடவுளே, என்ன படிச்சேன். இப்படியாப்பட்டவளுக்கு நான் மாமியாராக வாய்க்கணுமா? முருகா, இந்த வெங்காயம் கெட்டு போய்க்கிறது நல்லா இருக்கிறது கூட இவளுக்கு தெரியல. இவளை வச்சுக்கின்னு நான் என்னத்த பண்ண போகிறேன்னு தெரியல. அது தொட்டு பாரு, ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம், கொலான்னு ஆகிட்டுருக்கோம். அதெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, எடுத்து விசிறச்சிடு. நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்து புட்டியில் போட்டு எடுத்து வை. ஓ சரி அத்தாச்சு. அக்கா, நான் குட்டி மூக்கி சரியா காத்தடிக்குது இன்னைக்கு. என்ன விசேஷம்? ரொம்ப நாள் ஆச்சு வீட்டு பக்கம் வந்து. ஏண்டி வரத்தே இல்லை? எங்கக்கா, எங்கள் வீட்டுக்காரி எங்கள் பசங்களை பார்த்துக்கிறதுலே கரெக்டாகுது எனக்கு டைமு. இன்னும் எங்கேருந்து வந்து நான் பேசுறதுங்க? சொல்லு பார்க்கலாம். சரிடி, என்ன விசேஷம் வந்திருக்க? ஒன்றும் இல்லைக்கா, காப்பி வைக்கலான்னு பார்த்தா சர்க்கரை ஃபுல்லாக காலி ஆகிட்டுக்குது. கொஞ்சோண்டு சர்க்கரை கூட. சரிடி, இதை எடுத்துகிட்டு வரேன். அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பேசவே மாட்டேன்ற? நல்லாகிற வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா இதை வெங்காயத்தை எடுத்து உள்ளே வச்சுன்னு இருக்கேங்க்கா. அடடா, பரவாயில்லையே, வேலையெல்லாம் நல்லா கற்றுக்கணும் போல இருக்குது. பண்ணு. நல்லா இல்லாத வெங்காயத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு நல்லாகிற வெங்காயத்தை எடுத்து விசாரிச்சிருமா. டக்குன்னு செய் வேலையே. சரிக்கா, ஆச்சு. இந்தாடி சர்க்கரை கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன், வச்சுக்கோ. அடடே, என்னக்கா ரொம்ப சந்தோஷமாகற? என்ன? அது வந்துடி குட்டுமுக்கி, என்னோட பெரிய மருமக முழுகா மைக்கிறாடி. 7 வருஷம் கழிச்சு. அடடடடட. இனிமேல் கையில் பிடிக்க முடியாது உங்களை. எப்படியோ 2 மருமகளுக்கும் முழுகாமக்கிறாங்க. இனிமேல் எங்கள் வீட்டில் டெய்லி பண்டிகை தான். என்ன இருந்தாலும் என் பெருமருமக பிள்ளை என் பெரிய பிள்ளை மக தானே, எனக்கு மூத்த வாரிசு. அத்தை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? பின்னாடி ஒருத்தி கெட்டு போன வெங்காயத்தை பொறுக்கின்னு இருக்காளே. என்னவோ அவத்தான் முழுகாம ஆயிட்டுக்கிறா. ஊரு உலகத்தில் யாரும் குழந்தை பேக்காத மாதிரி அந்த சீன் போட்டா. எப்படியோ கடவுளுக்கு கண் இருக்கிறது உண்மை. அதனால தான் என் பெருமருமகளும் டக்குன்னு முழுகாம ஆயிட்டா. இனிமோ எப்படியோ என்னோட மூத்த வாரிசு வரப்போகுது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை தான் என்னோட வாரிசு. மற்றதெல்லாம் சும்மா பேச்சுக்கு. கடவுள் இருக்கிறாரு. என்னன்ற குட்டி முக்கிய? என்னக்கா பாவம் பக்கத்துலேயே வச்சுக்கின்னு அந்த பொண்ணை இந்த பேச்சு பேசுகிற? ஆயிருந்தான் இருந்தாலும் அதுவும் சின்ன புள்ள தானே, உன்னோட பேர் கணக்கு தானே வரும். ஓடி போய் எவ்வளோ கல்யாணம் பண்ணினேன், இதுதான் என் பொண்டாட்டினா அவன் சொல்லுவான் பொண்டாட்டின்னுட்டு. ஆனால் நான் என் மருமகளை நான் ஏற்றுக்க முடியாது. நான் பார்த்து நான் கட்டி வச்ச என்னோட பெருமருமக மட்டும்தான் என்னோட மருமக. அவளுக்கு பொறுக்குறது தான் என்னோட பேரை பேத்திங்க. கண்டதையும் கட்டின்னு வந்து என் மருமகன்றதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அது மட்டும் இல்லை, அவளுக்கு பொறுக்க போகிறதும் என்னோட பேரை பேத்திங்க இல்லை. அவள் இருக்கிறப்பட்டவளாக இருக்கட்டும், நான் வேணான்ல. அந்த காசுக்கு மயங்குறவ இல்லை இந்த சாந்தா. 1000 தான் இருந்தாலும் நான் பார்த்து கட்டின்னு வந்த பொண்ணு தான்.
எல்லா வேலையும் செய்வா, வீட்டில் இஷ்டு போட்டு செய்வா. ஆனால் இவ இருக்கிற பாரு, ஒரே ஒரு பாத்திரம் கழுவ வராது, சுடு தண்ணி வைக்க வராது. அது மட்டும் இல்லை, இப்போ கூட பாரு அந்த வெங்காயத்தை க்ளீன் பண்ணிட்டு நல்லா இல்லாத வெங்காயத்தை எடுத்து வெளியே போட்டு நல்லா இருக்கிற வெங்காயத்தை எடுத்து உள்ள வேடி என்ன, அது கூட செய்ய வரல அவளுக்கு. எப்படி பார்க்குறது அத்தேன்றா. என்ன இருந்தாலும் நான் பார்த்து வச்ச மருமக மாதிரி வந்துருமா? வராது. என்னவோக்கா. சரி, எங்கே த்ரிஷா? அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க செக்கப்புக்கு. சரிக்கா, 2 பேர் கூப்பிடு, வந்து பார்த்துட்டு போகிறேன். சரிடி, வரேன் அஞ்சலி, வரேங்க்கா. என்னடி ஆரம்பிச்சிட்டியா? அந்த கண்ணில் அது எவ்வளோ தண்ணி தான் வச்சுன்னுக்கிறியோ. நீ அழுந்தா அப்படியே நான் கரைஞ்சி போகிறதுக்கு கார்த்திக் இல்லை. சாந்தாடி அழுங். எப்போ பாரு ஒரு அழுவுறதுன்னு கத்துன்னு நம்ம உசுரை வாங்குது. எனக்குன்னு வந்து வாச்சிக்குது பாரு மருமக. நில்லுங்கத்த ஒரு நிமிஷம். என்ன ஏத்த த்ரிஷா முழுகாம ஆனது கூட எங்ககிட்ட சொல்லாத அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கெட்டவங்களாயிட்டோமா இல்லை வேறவங்களாயிட்டோமா அத்தை? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், த்ரிஷா முழுகாம தான் இருக்கிறா. அத்தை எதுக்கடி நான் உங்ககிட்ட சொல்லணும்? உங்ககிட்ட சொல்லி உன் கண்ணு பட்டு எதை நான் ஆகுறதுக்கா? எனக்கு தெரியும்டி, அவள் முழுகாம ஆயிட்டா உன் வயிறு எவ்வளோ எரியும் அன்னைக்கு. யாருக்கு அத்தை? எனக்கா? த்ரிஷா அக்கா முழுகாமானா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தை. நான் தான் அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு அப்படிலாம் வயிற்றுச்சல்னா வரவே வராது அத்தை. நான் அவ்வளோ கெட்டவளா அத்தை? என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அத்தை நீங்கள்? ஏய், நீ என்னை எதிர்த்து பேசுகிறளவுக்கு ஆயிட்டியா? என் பிள்ளைக்கு சொல்லி உன்னை கண்டபடியே வெட்டி போட்டுருவேன். ஒழுங்கா சொல்கிற பேச்சு கேட்டுன்னு ஒழுங்கா இருக்கிறது கற்றுக்கோ. என்கிட்ட நீ கொஷன் பண்ணுற வேலையை வச்சுக்காத, சரியா? போயிட்டு வெங்காயத்தை பொறுக்கடி. நான் கட்டினா என் புருஷனை எனக்கு கேள்வி கேட்க மாட்டான். இப்போ வந்தவோ